திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணுவை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் எனும் உலக பொதுமறை திருக்குறள் தந்து வான் புகழ் கொண்ட திருவள்ளுவர் திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அன்பையும் அருளையும் போற்றி பல்லுயிர் ஓம்பலை முதன்மைப்படுத்தி எக்காலத்திற்கும் பொருந்தும் உண்மைகளை அறம், பொருள், இன்பம் என கலந்துரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தினத்தில் அவரை போற்றி வணங்குவதாக சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திருவள்ளுவர் பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏராளமான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமையான திருவள்ளுவருக்கு தாம் இந்நாளில் மரியாதை செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது திருவள்ளுவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றும், தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அதில் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், 2000 ஆண்டுகள் கடந்து இன்றளவும் நிலைத்து நிற்கும் இலக்கியமாய் உலக மாந்தருக்கு எல்லாம் பொதுவான உயரிய நல் கருத்துக்களை கொண்ட திருக்குறளை படைத்திட்ட வள்ளுவ பெருந்தகையை இந்நாளில் போற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.